ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னமும் நம்ம ஏதாச்சும் ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லிங் போடுறவங்க கிட்டேலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு அண்ணன் தான் வேலை பார்த்தாரு. அவர் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினார். அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th தான்ப்பா படிச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னப்போ, நான் இங்கே ஒரு 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், வந்தப்போ எனக்கு 10,000 தான் சம்பளம், நான் நல்லா வேலை பார்க்குற வாசி, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, நம்ம இருந்த வேலையிலேயே அப்படியே இருந்தோம்னா சம்பளம் நம்மளுக்கு உயராது, வேறு வேலைகளையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும். 5 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம சும்மா தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர அந்த ஜாமானெல்லாம் அந்த மளிகை பொருட்கள்லாம் பேக் பண்ணுறதுக்குன்னு குடோனில் அதுக்கு தனியாக வேலை பார்க்குறவங்களாம் இருந்தாங்க. நைட்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட்டாக பிரித்து விடுவாங்க. அப்போ எங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், இது மாதிரி எனக்கு ஒரு 5 மணி நேரம், ஒரு நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் வேலை கொடுங்க சார், நான் தான் காலையில் 9 மணிக்கு தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா நான் ஒரு ஆர்வத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ தானேப்பா நீ வேலைக்கு சேர்ந்துருக்க, இன்னும் ஒரு 2 மாதம் போகட்டும், கொஞ்சம் நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் வேலை தரேன், நீ வா அப்படின்னாரு. சரின்னு அவர் சொன்னதுக்கு நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போய் அவர்கிட்ட இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் ஒரு 2 மாதம் அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நானாகவே போய் எப்படா வரும் 2 மாதம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம், உன்னோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் எனக்கு வேலை இது பண்ணி கொடுத்தாரு. ஒரு 5 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும்ப்பா, ஒரு 5 மணி நேரம், உனக்கு ஒரு நாளைக்கு 200 சம்பளம், இன்னொரு 6,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதம் ஒரு 12,000 நம்மளுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு நம்ம வீட்டில் நம்ம அப்பா வேலை பார்த்தப்போ கூட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னோடனே நான் என்ன நினச்சேன்னா, வீட்டு செலவுக்கு ஒரு 4,000 மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஒரு 8,000 நம்ம சேவிங்ஸ் இது பண்ணணும். ஏன்னா இப்போ காசு வருதுங்கிறதுக்காக நம்ம எதுவும் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் மிச்சப்படுத்தணும், தங்கச்சி நல்ல காலேஜெலாம் படிக்க வைக்கணும்னா நம்ம ஓரளவு பணத்தை சேர்த்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 4,000 மட்டும் வீட்டு செலவு கொடுத்துட்டு, அம்மா அந்த மாவு அரைக்கிறது இந்த காசெல்லாம் வர்றதெல்லாம் அவங்க கொஞ்சம் அப்பாவோட மருத்துவ செலவு இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. மீதி 8,000 எனக்கு கொஞ்சம் மாதம் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நான் சைக்கிள்லேயே போயிடுவேன். இங்கேருந்து பஸ்ஸில் போகலாம், அதுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு செலவாகுங்கிறதுனால நான் இங்கேருந்து சைக்கிள்லேயே ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட காலையிலேயே சைக்கிள்லேயே ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறதுனால நான் 1/2 மணி நேரத்துலேயே வேகமாக ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் அப்படி போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்கலாம் அவங்களாம் நம்ம வேலை பார்க்குறானே நம்ம பையன் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நான் நல்லா படித்தாலுமே என்னால் நம்ம பிள்ளையால் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலையினால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த வருத்தம் வரப்போலாம் நான் சொல்லுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவங்களோட நான் நல்லா தான் இருப்பேன், நீ இன்றைக்கி ஃபீல் பண்ணுறல, கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை நினச்சி பெருமைப்படுவோமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சில இது என்னால் முடிஞ்ச ஆறுதல் நான் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்லலாம்.